எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பெரிய போர் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஜெயிக்கிறவங்களோட கதை அவ்வளவுதானா? இன்னைக்கு நாம ராமாயணத்திலிருந்து வெற்றிக்கு அப்புறம் ஆரம்பிக்கிற ஒரு ரொம்பவே ஆச்சரியமான கதையை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா போர்ல ஜெயிச்சா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு தானே நாம நினைப்போம். ஆனா பாருங்க, ராமனோட கதையில தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. அங்கதான் ஒரு எதிர்பார்க்காத திருப்பம் வருது. அது என்னன்னு தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. அவ்வளோ பெரிய அரக்கனை தோக்கடிச்ச வெற்றி ராமருக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. அதுக்கு பதிலா அவரோட வாழ்க்கையிலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு சோதனையை ஆரம்பிச்ச வச்சது. அது எப்படின்னு பார்க்கலாமா? சரி வாங்க, கதையோட முதல் கட்டத்துக்குள்ள போலாம். ராவணனை கொன்னு சீதை மீட்டதுக்கு அப்புறம் ராமர் கொஞ்சம் கூட சந்தோஷப்படல. இதுக்கு பதிலா அவர் ரொம்பவே பெரிய ஒரு புது அவமானத்தை சந்திச்சாரு. ஏன் அப்படி? இங்கதான் அந்த அதிர்ச்சியான திருப்புமே நடக்குது. போர்க்களத்துல வீரனா நின்ன ராமர் எல்லார் முன்னாடியும் தம் மனைவி சீத்தைய அவங்க வேற ஒருத்தர் வீட்ல இருந்தத ஒரு காரணமா சொல்லி ரொம்பவே கடுமையான வார்த்தைகளால பேசுறாரு. இது மொத்த கதையோட போக்கியே தலைகீழா மாத்திருச்சு. இந்த தனிப்பட்ட சண்டையோட உச்சக்கட்டம் அது இங்க தான் ஆரம்பிக்குது. இந்த அவமானத்துக்கு அப்புறம் நடந்த ஒரு விஷயம் அங்க இருந்த எல்லாரையுமே உலுக்கிடுச்சு. அந்த கடுமையான வார்த்தைகளால மனசு உடைஞ்சு போன சீதை தன்னோட கற்போட வலிமையை நிரூபிக்கணும்னு ஒரு பயங்கரமான முடிவை எடுக்கிறாங்க. தன்னோட தூய்மையை இந்த உலகத்துக்கு காட்டணும்னு கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்த நெருப்புல இறங்கிட்டாங்க. இந்த பிரச்சனையை தீர்க்க ஒரு தெய்வீக சக்தி உள்ள வருது. வேற யாரும் இல்ல, நெருப்பு கடவுளான அக்னி தேவனே நேர்ல வந்து சீத்தை எந்த தப்பும் செய்யாதவங்க, ரொம்ப பரிசுத்தமானவங்கன்னு சாட்சி சொல்றாரு. இத கேட்ட உடனே ராமருக்கு அவ்வளோ சந்தோஷம். அங்க இருந்த தேவர்கள் எல்லாருமே அவரை புகழ ஆரம்பிச்சாங்க. பாருங்க, இது வெறும் அவங்க 2 பேரோட பிரச்சனைக்கான தீர்வா மட்டும் இல்ல, இது ஒரு பிரபஞ்ச அளவுல பெரிய நல்லிணக்கத்தை உண்டாக்குச்சு. தேவர்கள் முனிவர்கள்னு இல்ல, ஏன் 3 உலகத்துல இருந்த எல்லா உயிர்களுமே இந்த ஒரு உன்னதமான செயலால மன திருப்தி அடைஞ்சதா சொல்லப்படுது. சரி, இப்போ கதையோட கவனம் சண்டையில இருந்து பழைய நிலைக்கு திரும்புறத நோக்கி போகுது. ராமர் தன்னோட ராஜ்யத்துக்கு திரும்ப என்னெல்லாம் செஞ்சாருன்னு வரிசையா பாப்போம். அவரோட இந்த பயணம் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி எல்லாத்தையும் சரி செஞ்சு கூட்டணிகளை பலப்படுத்தினாருன்னு காட்டுது. ராமர் ஒவ்வொரு அடியையும் ரொம்ப கவனமா எடுத்து வச்சு தன்னோட ராஜ்யத்தை திரும்ப வாங்கினாரு. முதல்ல இலங்கையில விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சாரு. அப்புறம் போர்க்களத்துல இறந்து போன வானரங்களுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் புஷ்பக விமானத்துல தன்னோட நண்பர்களோட கிளம்புறாரு. பரத்வாஜ முனிவரோட ஆசிரமத்துக்கு போயிட்டு கடைசியா நந்தி கிராமத்துல வந்து இறங்குறாரு. அங்க தன்னோட சகோதரர்களோட ஒன்னு சேர்ந்து ராஜ்யத்தை மீட்டெடுக்கிறாரு. இப்போ நாம கதையோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். அதாவது ராமரோட ஆட்சியில உருவான அந்த பொற்காலம். இததான் ராம ராஜ்யம்னு நாம இன்னைக்கும் சொல்றோம். யோசிச்சு பாருங்க, ராமர் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த உலகம் எப்படி மாறுச்சுன்னு. போர் கஷ்டோண்டு இருந்த ஒரு உலகம் சந்தோஷத்தாலையும் தர்மத்தாலையும் நிறைஞ்சது. அவரோட ஆட்சியோட நல்ல விளைவுகள் அப்பவே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. சொல்லப்போனா அது ஒரு சொர்க்கம் மாதிரி. மக்களோட அன்றாட வாழ்க்கையில நெருப்பு பயம், தண்ணியில மூழ்கிருவோங்கிற பயம், புயல் பயம், நோய் வந்துருமோங்கிற பயம், பசி, அப்புறம் திருடுங்க பயம்னு எந்த ஒரு பயமே இல்லாம போச்சு. அது மட்டும் இல்ல, இதை கேளுங்க, அந்த காலத்துல பெண்கள் விதவையாக மாட்டாங்களாம். ஆண்கள் தன்னோட மகன்களோட மரணத்தை பார்க்க மாட்டாங்களாம். அதாவது இயற்கையோட துயரமான போக்கையே மாத்தி அமைக்கிற ஒரு நிலை. இது உண்மையிலேயே ஒரு பொற்காலம்தானே? சரி, ராமரோட இந்த நல்லாட்சி எவ்வளவு காலம் நீடிச்சது தெரியுமா? அதுதான் இங்க இருக்கிற பெரிய விஷயம். அவர் கொண்டு வந்த அந்த அமைதியும் ஸ்திரத்தன்மையும் எவ்வளவு காலத்துக்கு இருந்துச்சுன்னா 11,000 வருஷங்கள். சரி, இதுவரைக்கும் கதையில என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ இந்த கதையை படிக்கிறவங்களுக்கு என்ன சக்தி கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த மேற்கோள் நேரா மூல நூல்ல இருந்தே வருது. இது ராமாயணத்தோட ஆன்மீக முக்கியத்துவத்தை ரொம்ப அழகா சொல்லுது. அதாவது இது வெறும் கதை மட்டும் இல்ல, வேதங்களுக்கு சமமான ஒரு புனித நூல்னு சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு சமூக பிரிவினருக்கும் இந்த கதையை படிக்கிறதுனால குறிப்பிட்ட நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு, பிராமணர்கள் படிச்சா கல்வியில சிறந்து விளங்குவாங்க, சத்திரியர்கள் படிச்சா நிலங்களுக்கு அதிபதியாவாங்க, வைசியர்களுக்கு வியாபாரத்துல வெற்றி கிடைக்கும், சூத்திரர்கள் பெருமை அடைவாங்கன்னு சொல்லப்படுது. இது எதை காட்டுதுன்னா, ஒருத்தரோட வாழ்க்கைய மாத்திர சக்தி இந்த கதைக்கு இருக்குன்னு நம்பப்படுது. சரி, இந்த விளக்கத்தை ஒரு ஆழமான கேள்வியோட முடிச்சுக்கலாம். ஒரு கதைக்கு அதை படிக்கிறவங்களுக்கு மோட்சத்தையே கொடுக்கிற அளவுக்கு சக்தி எப்படி வருது? இந்த மாதிரி புராண கதைகளோட நீங்காத சக்தி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.